எல்லாருக்கும் வணக்கம். இந்த வெயில் காலத்தில் சாதாரணமாக வரக்கூடியது அம்மை நோய். இதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அது வந்தால் எப்படி நம்ம நடந்துக்கணும், எப்படி நம்ம அதிலேருந்து குணப்படுத்திக்கணும், அது ஏன் வருது, இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு குழந்தை பிறந்து 9வது மாதத்துக்கு அம்மை தடுப்பூசி போடணும். 1.5 வயசுக்கு முத்தடுப்பூசியும் போடணும். வெர்ஷெல்லா ஜோஸ்டர் அப்படின்னு ஒரு வைரஸ், இது காரணமாக நமக்கு சின்ன அம்மை வருது. பராமிக்ஸோ குடும்பத்தை சேர்ந்த ஒரு RNA அப்படின்னு ஒரு கிருமி, அதால் நமக்கு தட்டம்மை வருது. முதல்ல காய்ச்சல் வரும், சின்ன சின்னதாக கொப்பளம் வரும், அப்புறம் நிறம் மாதிரி நீர் போத்துக்கும். ஒரு வாரத்தில் அது வறண்டு போய் உதிர்ந்து போயிடும். ஆனால் இது சொல்லத்துக்கு ஒரு எளிமையாக இருக்கே அப்படியே அந்த ஒரு வாரமும் பெரியவளாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் உடம்புல ரொம்ப எரிச்சலும், உடம்புல ரொம்ப வேதனையும் வலியுமா இருக்கும். எதையும் சாப்பிட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, சரியாக தூங்க முடியாது. இப்படி கொஞ்சம் அன்னீஸ்னஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் ஆத்தா மேலே பாரத்தை போட்டு நம்ம அந்த மாரியம்மனை வேண்டிட்டு நம்ம இந்த வைரஸ் கிருமிகளை எப்படி நாம் எதிர்த்து போராடலாம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரொம்ப அதிகமாக கஷ்டமாக இருந்தாக்கா நம்ம டாக்டர்கிட்ட போய் எதனா ஜுரங்கிறோம் குறையத்து மருந்துகள் சாப்பிடலாமே தவிர மற்றபடி இது தானாகவே தானாகவே ஒரு வாரத்தில் இறங்கி போயிடும். உடம்புல தாங்க முடியாத அரிப்பும் இருக்கும், வலியும் இருக்கும். அப்போல்லாம் விரல நகத்தை போட்டு நம்ம சொரியக்கூடாது. வேப்பிலை என்னென்னா தண்ணி போட்டு நல்லா அலசி அதை கையில் வச்சு அந்த வேப்பிலை மூலமாக அந்த கொப்பளங்களை நம்ம தடவி விட்டு அப்படி தான் சொரிஞ்சிக்கலாம். ஐயா விரல போட்டு சொரிஞ்சிக்கக்கூடாது. வேப்பிலை படுக்க இந்த ஒரு வாரத்துக்கும் ரொம்ப நல்லது. நிறைய வேப்பிலையை எடுத்து தலைகாணிக்கு அடியில் வச்சுட்டு முதுகுக்கு எல்லாம் வச்சுட்டு அப்படி நம்ம கொஞ்சம் ஒரு கச்சா மாதிரியோ நிமிந்த மாதிரியோ எப்படியோ நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி சாப்பிடணும். ஒரு தண்ணியே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்றதுனால ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடலாம், பானகம் சாப்பிடலாம், இளநீர் சாப்பிடலாம். அதுக்கப்புறமா திராட்சை பழம் சாப்பிடலாம், பழச்சாறுகள் சாப்பிடலாம், கஞ்சி உணவுகளாக நிறைய போட்டு சாப்பிடலாம். இந்த எல்லாத்துலேயுமே உப்பு சர்க்கரையெல்லாம் இல்லாமல் சாப்பிட்றது இது சீக்கிரமாகவே குணமாகிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீட்டை ரொம்ப சுத்தமாகவும் வீட்டில் இருக்கிற மனுஷா ரொம்ப சுத்தமாகவும் இருக்க வேண்டியது இந்த நோய்க்கு ரொம்ப அவசியம். வேப்பிலை, நெய், தேன் இந்த 3த்தையும் போட்டு புகை போடணும். தினமும் வீட்டில் புகை போடணும். அந்த புகையினால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த காய்ச்சல் சட்டுன்னு நல்லா இறங்கும். அந்த குழந்தையோ அந்த பெரியவளோ அந்த நோயிலேருந்து கஷ்டப்படாமல் அவள் சகஜமாக இருக்கிறதுக்கு முடியும். தனியாக ஒரு அறையில் அவளுக்கு கொடுத்துடுறது நல்லது. ஏன் அப்படின்னாக்கா இது தொற்றி வரும், எல்லாருக்கும் வரும். அதனால் அவளுக்கு தனியாக ஒரு அறையை கொடுத்து அவளுக்கு சுகமாக சுஸ்தமாக நல்ல மாரியம்மன் பாடல்கள்லாம் கேசட்லாம் போட்டு நல்ல வார்த்தைகளெல்லாம் சொல்லி இது தானே தானே இறங்கி போகும். இதுக்காக நம்ம ரொம்ப பயப்படவோ கஷ்டப்படவோ வேண்டாம் அப்படிங்கிறத அவளுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை கூறிட்டு அவளுக்கு உண்டான உணவுகளை அடிக்கடி கொடுக்கணும். சகல கொடுத்தாச்சு. அப்புறம் மத்தியானம் ஒரு ராத்திரி இல்லாமல் இடையில கஞ்சி காஃபி இப்படி பிடிச்சா கூட சாப்பிடலாம். ஆனால் ரொம்ப சர்க்கரை ரொம்ப உப்பு இல்லாத உணவு. ஆரஞ்சு பழ சாதம் பண்ணி கொடுத்து சாப்பிடலாம். ஆரஞ்சு பழ சாதம் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆரஞ்சு பழத்தை நம்ம ஜூஸ் எடுத்துட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு அது சாதத்தில் போட்டு கலந்து சுற்றி உப்பு போட்டு கொடுக்கணும். கடுகு விடுதலாம் இந்த வேலைக்கு மசாலா ரசலாம் இந்த டைம் உதவாது. அதனால் டேஸ்ட்டாக கூட பரவாயில்லைன்னு அப்படியே வர சாப்பிடலாம். ஆவியில் வேக வச்ச இட்லி
இடியாப்பம் இந்த மாதிரியான உணவுகளை வந்துட்டு கொடுக்கணும் எல்லாம். இதுக்காக நம்ம பெருசாக பயப்பட வேண்டியதுங்கிறது ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம இதுக்குண்டான கட்டுப்பாடுகளோடு நம்ம இந்த நாட்களை நம்ம கடந்து வரணும். ரவா இட்லி கொடுக்கலாம், உப்புமா செஞ்சு கொடுக்கலாம், கூழ் அது மாதிரி கொடுக்கலாம். இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி சாஃப்டாக கொடுக்கணும்னா தொண்டையெல்லாம் கொஞ்சம் வலி இருக்கும், யூனிட் போகிற இடங்களெல்லாம் வலி இருக்கும். எல்லா இடத்துலையும் அந்த குழந்தைங்க இருக்கிறதுனால கொஞ்சம் சங்கடமாக ஃபீல் பண்ணுவாள். இந்த சங்கடம் இல்லை, தானே வந்து தானே சரியாகுன்னு சொல்லிட்டு அவளுக்கு நம்ம தெம்பு கொடுத்து அதே நேரத்தில் தேவைப்பட்டால் டாக்டர்கிட்ட மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கணும். தாய்மை அடைஞ்சிருக்கிற நிலையில் இது வந்தது அப்படின்னா அப்போ டாக்டர்கிட்ட கண்டிப்பாக போய் நம்ம உதவி எடுத்துக்கிறது நல்லது. வேப்பம்பட்டை, சீரகம் ரெண்டையும் நின்னா பசு பாலில் நின்னா அரைச்சி கலந்து குடிக்கிறது. அது எனக்கு பிடிக்காது தான் இருந்தால் இந்த டயத்தில் இந்த மாதிரியான உணவுகள், இந்த மாதிரியான மருந்துகள், இந்த மாதிரியான ஒரு ஓய்வு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. இப்போ போய் கம்ப்யூட்டர் பண்ணுறேன், செல்லு பார்க்குறேன், புத்தகம் கேட்டுன்னா அதெல்லாம் இப்போ வேண்டாம், ஒரு ஓய்வாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இனிமையான பாட்டுகளை கூட்டி கேட்க சொல்லலாம். இந்த மாதிரி மகனன்னா வேண்டிக்க சொல்லலாம். அவள் எப்படி வந்தாலும் அந்த மாதிரியே அவள் இறங்கி கோவிலில் போய் கோவிலேருந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.